ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜிபே, ஃபோன்பே எதுவுமே கொடுக்க மாட்டானுங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா, உங்கள் நம்பரே இல்லைங்கிற மாதிரி வந்துடும். சரி, அது ஏன்டா கொடுக்கல அப்படிங்கிறக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பேங்க் ஆப் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து ஒர்க் ஆகாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, பேங்க்கோடதில் வந்துட்டு நான் இப்போது ஃபஸ்ட்டில் வந்து நம்மளோட பேலன்ஸ் இருக்கா அந்த இடத்த கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். போனோன்னே இந்த மாதிரி சேவிங்ஸ் ஆப்ஷன் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு போனோன்னா என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் காமிக்குது. என்னோடய பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா ஏர் கார்கோ ஸ்ரீநகர் பிரான்ச், அதாவது ஜம்மு காஷ்மீர் பேங்க். ஓகேங்களா? எனக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 15,000 யூபிஐ ட்ரான்சாக்ஷன், அதாவது ஒருத்தவங்களோட யூபிஐ ஐடியை வாங்கி நான் பேங்க் ஆப்லேருந்து 15,000 போட்டு எனக்கு சார்ஜ் பிடிக்கல. அக்கௌண்ட் நம்பர் போட்டு ஐஎம்பிஎஸ்சில் 10,000 மேலே அனுப்ப முடியாது. மேக்ஸிமம் 10,000 தான். 10,000 அனுப்புறதுக்கு ₹5.90 பிடிச்சிட்டான். அடுத்தது மறுபடியும் ஒரு 10,000 அனுப்புனேன். அதுக்கு ஒரு ₹5.90. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5,000 அனுப்பியிருக்கேன். அதுக்கு ₹5.90 பிடிச்சிட்டான். அடுத்து யூபிஐயில் வந்துட்டு ₹8,723.23 அனுப்பியிருக்கேன். அதுக்கு எந்த சார்ஜஸும் பிடிக்கல. இப்போ ஜம்மு காஷ்மீர் பேங்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஐஎம்பிஎஸ் வந்து அதில் யூஸ் பண்ணாதீங்க. அவங்களோட ஃபோன் நம்பரை வாங்கி அதில் வந்து யூபிஐ ஐடியை வாங்கி நீங்கள் வந்து ஆப்புக்குள்ளே வந்து யூபிஐ ஆப்ஷனில் போய் பேமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து சார்ஜ் பிடிக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ₹18 ஒரு 30 பைசா கம்மியாக போயிருக்கு. அவ்வளோதான். மற்றபடி இவ்வளோ சார்ஜஸ் எனக்கு வெட்டியில் வந்து போயிருக்கு. அதனால் வந்து யாரும் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேங்க்கில் சார்ஜஸ்லாம் வேஸ்ட்டாக கட்டாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஜம்மு காஷ்மீர் பேங்க்